மக்கள் விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. விலைவாசி வெகுவாக உயர்ந்துவிட்டது. ஆண்டுதோறும் உயர்த்துவோம் என்று சென்னை மாநகராட்சி மட்டுமில்லாமல் அனைத்து மாநகராட்சிகளும் விலைவாசியை ஆண்டுதோறும் உயர்த்துவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றினர். இதனால் அடிப்படை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எங்கள் அதிமுக ஆட்சியிலே 10 ஆண்டுகள் நாங்கள் வரியை உயர்த்தவில்லை. அப்படியே உயர்த்தினாலும் சிறிதளவு தான் உயர்த்துவோம். இவர்கள் இப்போதுதான் சென்ற ஆண்டுதான் வீட்டு வரியை, சொத்து வரி, குடிநீர் வரியை உயர்த்தினார்கள். ஆனால் மீண்டும் இந்த ஆண்டு உயர்த்தினார்கள். இனிமேல் வருகின்ற ஆண்டுகளில் வருடந்தோறும் உயர்த்துவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கே நமது பழனி பகுதியிலே குடிநீர் வெட்டாவாட்ட குடிநீர் இணைப்பு யாருக்கும் வழங்கவில்லை. ஆனால் நாங்கள் வரி கட்டிக் கொண்டிருக்கின்றோம். இன்றளவும் வரும், அதுவும் மிகவும் அதிகமான முறையில் வரி கட்டுகிறோம். இதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறோம். மின் கட்டத்தினால் மக்கள் பாதிக்கப்படுகிறோம். ஆட்சி இவர்களுடைய விலைவாசியை கண்டித்தும் மற்றும் சொத்து வரி உயர்வை கண்டித்தும் அண்ணன் அவர்கள் ஆணையிட்டதன் பேரிலே நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் மாதவரம் அண்ணன் மூர்த்தி அவர்கள் அறிவுறுத்தலின் பேரிலும் இன்றைய நிகழ்ச்சி இந்த மணலி நகரத்திலே அண்ணன் சாரதி பார்த்திபன் தலைமையிலே மற்றும் 18வது வட்டக்கழக செயலாளர் அருமை சகோதரர் மாமன்ற உறுப்பினர் கவுன்சிலர் நம்முடைய ஸ்ரீதர் தலைமையிலும், அதே போன்று வட்டக்கழக செயலாளர் எங்கள் கிழக்கு செயலாளர் பட்டாபிராமன் தலைமையிலும், அதே போன்று நம்முடைய 20வது வட்டத்தினுடைய கிழக்கு வட்ட செயலாளர் அருமை தம்பி பிரகாஷ் தலைமையிலும், அதே போன்று மேற்கு வட்ட செயலாளர் அண்ணன் ஜனார்த்தன் அவர் தலைமையிலும், அதே போன்று 21வது வட்டத்தினுடைய 22வது வட்டத்தினுடைய அருமை ஆற்றல் மிக்க செயலாளர் சிவகுமார் அவர் தலைமையிலும் பெரும்பான்மையாக திமுக விலகக்கூடிய அளவிலே இன்னைக்கு பிரம்மாண்டமான அளவிலே இந்த மனித சங்கிலி போராட்டம் வெற்றி அடைந்திருக்கிறது. ஏதோ துரதிர்ஷ்ட காரணத்தினாலே இந்த திமுக ஆட்சி இன்றும் நிலைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த மனித சங்கிலி போராட்டமானது வெற்றி பெறும். மீண்டும் அடுத்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்பதை சொல்லிக்கொண்டு, அதே போன்று மக்களுக்காக என்றும் உழைக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுவும் நம்முடைய புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை கேட்டுக்கொண்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். அம்மாவின் ஆசைப்படி ஆணைக்கிணங்க இன்று நடந்த மனித சங்கிலி போராட்டம் மக்களுக்காக நிறுத்தப்பட்ட போராட்டம். விலைவாசிகள் மழை அளவு உயர்ந்து போய்விட்டது. விலைவாசிகள் மழை அளவு உயர்ந்து போய்விட்டது. சொத்து வரி ஆண்டுக்கு 6% ஏற்றப்படும் என்று மாநகராட்சி தீர்மானம் போட்டதன் விளைவாக உடனடியாக நாங்கள் போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். ஏற்கனவே சொத்து வரி தாறுபாக ஏறிவிட்டது. 1000 ரூபாய் இந்த சொத்து வரி 3000 ரூபாய் ஆகிவிட்டது. அதை 3 மடங்கு ஏறிவிட்டது ஏற்கனவே. இப்போ மேலும் பத்தாம இன்னும் 6% வருஷம் 6% ஏற்றணும். இந்த சுமையெல்லாம் மக்கள் மீது தான் சுமக்கப்படும். அதே போல இதுக்கு முன்னாடி மின் கட்டண உயர்வு அதாவது மறைமுகமாக ஏற்றப்பட்டு வருகிறது, அறிவிப்பிடாமல் ஏற்றப்பட்டு வருகிறது. மின் கட்டணத்தில் பீக் அவர் சார்ஜ் போடுறாங்க. அதே போல் மின் கட்டணம் அது வாடகைக்கு ஒரு மீன் மீட்டருக்கு அதுக்கு ஒரு வாடகை போடுறாங்க. அப்புறம் சர்சார்ஜ் போடுறாங்க, ஜிஎஸ்டி போடுறாங்க. இப்படிலாம் போட்டு மின் கட்டணம் எக்கச்சக்கமாக ஏறி போச்சு. இதெல்லாம் யாருக்கு பாதிப்புனா பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு. இந்த பொதுமக்களுக்கு பாதிப்பு உடனே தடுத்து நிறுத்துறதுனால தான் இந்த மின் கட்டண உயர்வையும் சொத்து வரி உயர்வையும் உடனடியாக வாபஸ் வாங்கி ஆகணுன்றதுக்காக தான் ஸ்டாலின் முதலமைச்சராக முதலமைச்சர் பதவியிலிருந்து பதவி விலகுன்றதுக்காகவும் நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய எடப்பாடியார் ஆணையப்படி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தியிருக்கிறோம். நாங்கள் மணலி பகுதியில் 18வது வார்டு, 20வது வார்டு, 21வது 22வது வார்டு ஆகிய 4 வார்டுகள் சேர்ந்து பெரிய அளவில் இங்கே மணலி மார்க்கெட்டில் பெரிய அளவில் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினோம். அது வெற்றிகரமாக அமைஞ்சது. இது ஸ்டாலின் வரை முதலமைச்சர் வரை போய் சேரும். இது விரைவில் ஒரு இந்த சொத்து வரி வாபஸ் வாங்க வேண்டும் என்று இந்த வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கட்ட நடைமுறை எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் என்ன கட்டளையிட்டாரோ அதன்படி நாங்கள் செயல்படுவோம். அவருடைய ஆணைக்காக காத்திருக்கிறோம். இவருடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் மாதவர் மூர்த்தி அவர்களுடைய ஆணைக்காக காத்திருக்கிறோம். அவர் என்ன ஆணையிடுகிறாரோ அந்த ஆணைப்படி நாங்கள் நடக்க தயாராக இருக்கிறோம்.